பாஜக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலினை ஒரே நாளில் பன்னீர்செல்வம் இருமுறை சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலினை பன்னீர்செல்வம் சந்தித்து பேசினார். காலை நடைபயிற்சியின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பன்னீர்செல்வம் சந்தித்திருந்தார். அப்போது முதலமைச்சரிடம் நலம் விசாரித்தார். இதனிடையே பிரதமர் மோடி சந்திக்க மறுத்த நிலையில் பாஜக கூட்டணியிலிருந்து பன்னீர்செல்வம் அணி விலகியது. பாஜக கூட்டணியில் இன்று பன்னீர்செல்வம் அணி வெளியேறியதாக அறிவித்த நிலையில் ஒரே நாளில் முதல்வர் மு.க.ஸ்டாலினுடன் இரண்டாவது முறை பன்னீர்செல்வம் சந்தித்து பேசினார். முன்னாள் எம்பி கோபாலகிருஷ்ணன், ரவீந்திரநாத் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பன்னீர்செல்வத்துடன் சென்றிருந்தனர். முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த பன்னீர்செல்வம் செய்தியாளர்களுடன் பேசுகையில் முதல்வர் ஸ்டாலினின் உடல் நலன் குறித்தும் மேலும் முத்துவின் மறைவு குறித்தும் விசாரிக்கவே வருகை தந்தேன். அரசியல் நிமித்தமாக எதுவும் பேசவில்லை என்றார். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கும் போது எதுவும் நடக்கலாம் என்றார். முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து ஏற்கனவே பிரேமலதா, எல்.கே. சுதீஷ் நலம் விசாரித்திருந்தனர். காலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா முதலமைச்சரை சந்தித்த நிலையில் தற்போது ஓபிஎஸ் சந்தித்துள்ளார். மாற்று அணியில் இருப்பவர்கள் அடுத்தடுத்து முதலமைச்சரை சந்திப்பதால் அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.